வீட்டுக்கு மணிகண்டம் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்தாங்க வீட்டுக்கு வந்து என்ன நீங்கள் வரணும் ஃபங்க்ஷனுக்குனாங்க. போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்ன வந்தேன், கூட்டாங்கடா வந்தேன்டா, அதே மாதிரி வந்துடுறேன்டா சொன்னேன். அப்புறம் நான் கேட்டேன், பேச சொல்லி இடம் கேட்டேன். ஆமா பேச சொல்லுவோம் அப்படின்னா. டேய் எனக்கு பேச வராதா? அப்ப டிராயிங் மாஸ்டர் பேசும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா, சொன்ன கதையை அப்ப நான் பேச வேண்டிய பூரா மறந்துட்டேன். இப்ப என்னடா பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப மைக்க பிடிச்சிருக்கேன். நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே நிறைய நான் பேச மாட்டேன். அப்புறம் என்ன பண்ண மணிகண்டன், நீங்க பேசுறது பூரா வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்துட்டாங்க, ஏற்கனவே நீங்க பேசுறது அப்படின்னா. சரி அதை பேசிட்டு போலாம் பார்த்தேன், முடியல. இப்ப நீங்க விழா செய்றீங்கல்ல, இது ரொம்ப கஷ்டம், யாராலும் செய்ய முடியாது. ஆனா 3 மாசத்துக்கு முன்ன செஞ்சாங்க. ஒரு கூட்டு இது வராது, 5 பேர் 10 பேர் சேர்ந்தாதான் முடியும். இது மணிகண்டன் மட்டும் இல்ல, அவங்க கூட 4-5 பேர் எல்லாம். ஆனா மணிகண்டன் கொஞ்சம் இது ஃபெமிலியர், வேற ஒண்ணும் இல்லை. எல்லா மானும் சேர்ந்து தான் செஞ்சீங்க இந்த விழாவை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, எங்களுக்கு பணம் செல்வம் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க கூட்டு செஞ்சீங்க பாருங்க, இதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு இல்லை. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜே டீச்சர் என் கூட ஒர்க் பண்ணாங்க. கரெக்டா வருவாங்க, கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்டா இருப்பாங்க, நல்லா செய்வாங்க. அவங்கள இருந்து இன்னைக்கு வாழ்க்கையில நான் பார்க்க முடியாது. அன்னைக்கு பார்த்துட்டு தான் அவங்கள இன்னைக்கு வந்து பார்க்கறேன். அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பணம் எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி இவங்க பார்த்துமேன்னு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அப்பதான் தெரியுது எவ்வளவு ஈடுபாட்டோட அந்த ஒர்க்கை பண்ணிருக்கோன்றது. அதை விட மிக முக்கியமானது, இது எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த விதம் தான். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அந்த கடமை, நம்ம பாடம் நடத்துறோம் அப்படின்னு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்க வாழ்க்கையோட அதை கொண்டு போயிட்டு ஒரு எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சிக்கணும் அப்படின்ற அந்த சைக்காலஜி அதுக்குள்ள இருந்திருக்கு. நான் கூட நினைச்சேன், நான் இந்த பசங்க இந்த மாணவர்களை நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு சந்திக்கணும்னு மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா இந்த பாரதி ராஜா சிரிச்சுட்டு இருக்காம பாரு. நான் இந்த பாரதி ராஜா, மனேஷ்குமார், மணிகண்டன், நிறைய பேரை சொல்லணும். சிவபிரகாசம் பேசவே தெரியாது, ரொம்ப நேரம் பேசினான். ரொம்ப நல்ல அருமையான உரை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பேஸ்புக்ல வராங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இஸ்மாயில் எல்லாமே, குமரன் எல்லாமே ஞாபகம் இருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம நேரில் சந்திக்க முடியுமான்னு நான் நினைக்கல. ஆனா பார்த்தா இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பை இந்த மணிகண்டன், இந்த மற்ற குழுவினர் எல்லாரும் சேர்ந்து இந்த உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க. ஒவ்வொரு பேரையும் கேட்கும் போது தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் மறந்துட்டோம் என்ன. ஆனா ஜெயமூர்த்தி, நம்ம மகேஷ்பதி, ஆமா அப்பதான் அவன் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்தோட ஞாபகம் வருது. நமக்கு ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம் வருது. அப்போ அது இத்தனை காலங்கள் மறந்து போன விஷயமா இருக்குது. சோழர் காலத்தை மறந்துட்டோம், அந்த மாதிரி பல்லவர் காலத்தை மறந்துட்டோம். அந்த மாதிரி உங்களுடைய நினைவுகள் எல்லாமே இருக்கு, மறந்துலாம் போயிடல, இருக்குது. அதை இப்போ நம்ம நினைவு கூறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. இரண்டாவது விஷயம், ஒரு மிக பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது பழைய மாணவர்களுக்கும் இன்றைய நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். 4 மாசமா நிம்மதி இல்லாம இருக்கிறேன் நான். அத்தனை அட்டகாசம் அந்த மாணவர்களுடைய செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இதுக்கு நடுவில் நம்ம கொடுக்க வேண்டிய ரிசல்ட், அதை தாண்டி நம்ம பர்சனல் லைஃப், நம்ம பசங்க, இப்படியா ஒண்ணுமே புரியாம எங்கேயோ போயிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல நான் பழைய ட்ராக்குக்கு வந்தேன்னு நான் நினைக்கிறேன் நான்.